சவாலோட நாள் 26ல காலையில் எழுந்துச்சு வழக்கம் போல மனமான ஒரு காஃபியை போட்டுட்டு கிளைண்ட் ஒர்க்கில் உட்காந்தாச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அதிசயமா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போன இடத்துல ஒரு சின்ன பையன் நீங்க தான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸே போடுறது இல்லையோ உங்க அக்கௌண்ட் எனக்கு தத்து கொடுத்துருங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன் பாடுறா தம்பின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனுக்காகவாச்சு இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல 8 ஓலெக்ஸையும் சப்பாத்தியும் வச்சு ஒரு டிஷ் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுலேயே இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆயிருக்கும். என்னன்னா க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறேன்ட்டு ஃபோனை கேஸ் பக்கத்தில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஃபோன் ஸ்லிப் ஆகி கேஸ் குள்ள வந்துட்டான். அப்புறம் நம்மளோட தொடக்கரி நண்பர்கிட்ட இருந்து ஒரு கால் இந்த மாதிரி ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு கூட வழக்கம் போல டிமிக்கி நண்பரும் செல்வா லிப்ஸும் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் 3 பேரும் ஒர்க் அவுட்டை பத்தி ரொம்ப சீரியஸாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்டா, இல்ல திருப்பதி பாபு வேலைக்கெல்லாம் போறடா, ஆன்டியோட வெளியே போயிருக்கான், அதை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் உன்ட்ட சொல்றேன், நீ நம்ம 2 பேரும் கூட வச்சுக்கோ சரியா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அப்புறம் கடைசியா தான் வந்தாரு நம்மளோட பெங்களூர் மாப்பிள்ள. கடைசியா வந்ததுக்கு பனிஷ்மெண்டா எல்லா ஒர்க் அவுட்லயும் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னைக்கு ஒர்க் அவுட்டை பத்தி பாத்தீங்கன்னா யாருக்குமே இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண ஃபீலே இல்ல. ஏன்னா நாங்க மொத்தமா ஒரு 6 பேர் ட்ரெயின் பண்ணோம். சோ ஒரு செட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் நடுவுல கேப்பே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாரு, இது ஒரு பிரஷிங் மிஷின் கிடையாது, ஃப்ளையிங் மிஷின். அப்படின்னா நீ யாராச்சும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணினா ஒரு பெர்ஃபெக்ட்டா மசில் ஒர்க் ஆகும். கட்டி பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும், அவ்வளவுதானே. இப்போ பாரு என் ரியாக்ஷனை. அப்புறம் இந்த ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஹை ப்ரோட்டீன் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா, வேலை டீலையுமே 4 கிராம் புரோட்டீன் இருக்கா, நம்ம ஆளுக்கு 4 டீ குடிக்கூடாது அப்படின்னு இவர் சொல்ல எல்லாருமே சேர்ந்து டீ கடைக்கு போயாச்சு. போன இடத்துல வழக்கம் போல மனமான ஒரு காஃபியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல நிறைய வெஜிஸ் கொஞ்சம் சிக்கன் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபியை தோசையோட செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் புரோட்டீன் கோலை மீட் பண்ணுன்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் நோம்பு கஞ்சோட 4 முடிச்சுக்கிட்டாச்சு. நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.